ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வதங்கினோடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் பன்னீரை கட் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பால் வாசம் அடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலாத்தூள் பச்சை வாசம் போகிறதுக்கு. அதை நல்லா மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதை எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.